ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ரங்கநாதன் தெரு. நமது அன்றாட வாழ்வின் அத்தியாவசிய பெட்ரோல் டீசல் விலை விண்ணை எட்டுகிறது. காய்கறிகளின் விலையோ அகல பாதாளத்திற்கு செல்கிறது. போதாக்குறைக்கு சமையல் கேஸ் விலை பல மடங்கு உயர்ந்து இன்று 835 ரூபாய் என மக்களை நிலைகுலைய செய்துள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி மற்றும் 16ஆம் தேதி என இருமுறை மாற்றியமைக்கப்படுகிறது. வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை கடந்த ஜனவரி மாதத்தில் 710 ரூபாயாக விற்பனையானது. தற்போது பல மடங்கு உயர்ந்து 835 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. அதே நேரத்தில் சென்னையில் இன்று பெட்ரோலின் 1 லிட்டர் விலை 93.10 காசுகளாகவும் டீசலின் விலை 86.45 காசுகளாகவும் விற்கப்படுகிறது. தலைநகர் டெல்லியில் பெட்ரோலின் விலை 91.17 காசுகளாகவும் டீசலின் விலை 81.47 காசுகளாகவும், அதே கொல்கத்தாவில் பெட்ரோலின் விலை 96.35 காசுகளாகவும் டீசலின் விலை 84.35 காசுகளாகவும் தமிழகத்தை காட்டிலும் குறைவாகவே விற்கப்படுகிறது. சமையல் கேஸ் விலைக்கு வருவோம். சமையல் கேஸ் விலை தற்போது சென்னையில் 835 ரூபாயாக விற்கப்படுகிறது. தலைநகர் டெல்லியில் 819 ரூபாயாகவும், மும்பையில் 769 ரூபாய் என தமிழகத்தை விட கேஸ் விலையும் குறைவாகவே விற்கப்படுகிறது. கடந்த 15 ஆண்டுகளாக கச்சா எண்ணெய் விலை ஏற்ற இறக்கத்திற்கு ஏதுவாக பெட்ரோல் டீசல் விலை நிர்ணயம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டது. அதன்படி தினம் தினம் அதற்கேற்ப பெட்ரோலியத்துறை நிறுவனங்கள் விலை நிர்ணயம் செய்து வருகிறது. கடந்த 2020 மார்ச் மாதம் முதல் கொரோனா தொற்று காரணமாக பெட்ரோலியம் மற்றும் சமையல் கேஸ் விலை ஏற்றமடையாமல் இருந்தது. இந்த நிலையில் ஜூலை மாதம் முதல் தளர்வுகள் காணப்பட்டதால் படிப்படியாக விலைகளும் ஏற துவங்கியது. தற்போது முழு தளர்வுகள் காரணமாக பெட்ரோலிய பயன்பாடு மற்றும் மத்திய மாநில அரசின் வரியின் காரணமாக சென்னையில் விரைவில் பெட்ரோலியம் விலை செஞ்சுரியை எட்டும் எனவும் சமையல் கேஸ் விலை 1000ஐ தாண்டும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த மாதம் மட்டும் வரலாறு காணாத விலை ஏற்றம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் இந்தியாவில் பல மாநிலங்களில் ஏறுமுகமாக இருக்கும் பெட்ரோலியத்தின் விலை பாஜக ஆட்சி நடத்தும் அசாமில் மட்டும் பெட்ரோல் டீசல் விலையில் 5 ரூபாய்க்கு குறைந்து வழங்கவும் பெட்ரோல் டீசல் மீதான கூடுதல் செஸ் திரும்ப பெற்றுள்ளது. இதை அம்மாநில பாஜக ஆட்சி நடத்தும் முதல்வர் சர்பானந்தா சோனோவால் சட்டசபையில் கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி அறிவித்தார். விரைவில் அம்மாநிலத்தில் தேர்தல் நடக்கவிருப்பதால் பாஜகவின் இந்த யுத்தி கை கொடுக்குமா என்றால் கேள்விக்குறிதான். பெட்ரோல் விலை குறித்து பல்லாவரத்தைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் தண்டாயுதபாணியிடம் விசாரித்த போது அரசாங்கம் அது பாட்டுக்கு பெட்ரோல் விலையை ஏத்துறாங்க, பெட்ரோல் விலை ஏறுறதால வாடகை கூட கேட்டா மக்கள் ஆட்டோக்காரங்களை திட்டுறாங்க, நாங்க என்ன பண்றது என வேதனையுடன் கூறினார். சமையல் கேஸ் விலை உயர்வு குறித்து ஆர்கே நகரை சேர்ந்த பவானியிடம் விசாரித்த போது இப்போ தேர்தல் காலம்னு சொல்றதை விட கோரிக்கை நிறைவேற்றும் காலம்னு தான் சொல்லணும். ஏன்னா தேர்தல் நெருங்கி வருவதால பல சலுகைகளை அறிவிக்கிறாங்க. போராட்டம் நடத்தினா உடனே தீர்வையும் கொடுக்கறாங்க. சமையல் கேஸ் விலையை கண்டிச்சு போராட்டம் நடத்தினா கண்டிப்பா எல்லா வீட்டுக்கும் கேஸ் இலவசம்னு கூட அறிவிச்சிருவாங்க போல. ஆனா கண்டிப்பா நாங்க போராட்டம் நடத்துவோம் என்கிறார் உறுதியாக. பெட்ரோல், டீசல், சமையல் கேஸ் அத்தியாவசிய விலை ஏற்றம் எல்லாம் சாமானிய மக்கள் மீது நடத்தப்படும் வசூல் வேட்டை என்றே சொல்லலாம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.